ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம இனிமேல் இந்த வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் அண்ட் டைமிங், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் டைமிங் தெளிவாக சொல்லி ஒரு வீடியோ போட்டாச்சுங்க. ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கு. ஸோ அதை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் டிக்டேஷன் எடுக்கிறது. சரிங்களா? அந்த டிக்டேஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஆல் கிரேட் ஃபஸ்ட் பேப்பர் மட்டும். செகண்ட் பேப்பர் வந்து தனியாக இன்னொரு வீடியோ நான் சொல்லிடுறேன். ஏன்னா தனியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஆல்ட்ரேட் ஆகும். அது வந்து வேறு வீடியோவில் நான் தனியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் எடுக்கும்போது ஸோ நம்ம ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆக முடியும், அதுக்கு நமக்கு ரூட் தெரியுமா, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம அந்த டைம்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒவ்வொரு சென்டருக்கும் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா இதை குறைஞ்சது ஒரு 2 ஸ்டூடெண்ட்டாவது வந்து டைமை மிஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கேட்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் வந்து நிற்கிறாங்க. நான் எக்ஸாம் போகணும் இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ப்ரீவியஸாக பார்த்துக்குங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது. சரிங்களா? நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னதாக ரெடி ஆகணும். நமக்கு அதுக்கு எல்லாமே முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். ரொம்ப முக்கியம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம டிக்டேஷன் எடுக்கிறோம். டிக்டேஷன் எடுக்கும்போது நீங்கள் பென் ஆர் பென்சில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நோட் கொடுத்துருவாங்க, ஷார்ட்டாக நோட் கொடுத்துருவாங்க, அவங்களே கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த நோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் மாதிரி இருக்கும், அந்த நோட்லேயே அட்டாச் ஆகிருக்கும். அதை நம்ம ஃபில் பண்ணணும். அதில் நம்மளுடைய நேம், அப்பா நேம் கேட்டிருப்பாங்க, இனிஷியல் கேட்டிருப்பாங்க, தலைப்படத்தின் விரிவாக்கம் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்பா நேம், அந்த இடத்துல அப்பா நேம் தான் எழுதணும். அதுக்கப்புறம் கிரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எந்த நிலை, ஜூனியரா சீனியரா இன்டர்மீடியட் அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். எக்ஸாம் டேட் கேட்டிருப்பாங்க, அது கரெக்டாக பார்த்துருங்க. அதே மாதிரி மேலே இதில் வந்து 2024 அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். எந்த முறையை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பின்பற்றும் முறை தமிழாக இருந்துச்சு அப்படின்னா சீனிவாச ராவ், சி தமிழ் சிஏ போடுங்க, ஸ்ரீ வேணா சி சீனிவாச ராவ் முறையை நம்ம பின்பற்றோம். ஓகேங்களா? இங்கிலீஷ் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிட்மேன், பிட் பிஐடி ஓபி அந்த பிஐடிஎம்ஏஎன் பிட்மேன் முறையை நம்ம பின்பற்றுறோம். சரிங்களா? அதை நீங்கள் தெளிவாக எழுதிடுங்க, ஓகேவா? ஸோ அந்த ஸ்லிப்பை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நோட்டை வந்து நம்ம திருப்பி ரெடி ஆகணும். ஹவு டு யூஸ் தி ஷார்ட் அண்ட் நோட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு அந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருங்க. ஷார்ட் அண்ட் நோட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ டிக்டேஷன் எடுக்கும்போது ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டீங்க, பென் எடுக்கலாமா பென்சில் எடுக்கலாமா அப்படின்ட்டு. எதில் வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் இதனால் வரைக்கும் எதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லையா, இது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், இதில் எடுத்து நான் பழகியிருக்கேன், அதில் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் நம்ம டிக்டேஷன் எடுக்கும்போது அங்கே ஸ்பீக்கரில் தான் நமக்கு ஆடியோ வரும். ஸோ அந்த ஆடியோவில் ஏதாவது ஒரு வேர்டு புரியலை, இல்லை ஏதாவது ஒரு கேட்கலை, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எங்கேயும் ஸ்டாப் ஆகாதீங்க. அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, அந்த வேர்டு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டிக்டேஷன் ஆரம்பிக்க போது நமக்கு நல்லா கேட்குற வேர்டை டிக்டேஷன் எடுத்துடணும், தெரியாத வேர்டை விட்டுட்டு அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். அந்த இடத்துல ஸ்டாப் ஆகாதீங்க. நமக்கு வந்து எல்லா வேர்டும் கிளியராக கேட்டுருவோம், நம்ம கிளியராக எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு வேர்டு கேட்கலனா கூட உங்களுக்கு என்ன ஆகும், மைண்டை வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் மைண்டை நல்லா செட் பண்ணிக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரோக்கு எல்லா வார்த்தைகளும் போட்டுடணும். அந்த இடத்துல போட முடியலன்னா அடுத்து ஸ்கிப் பண்ணி அடுத்த வேர்ட்லேருந்து பிடிச்சி எழுதிடணும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் வேர்டு போட்டு வச்சுங்க, இல்லை கேப் போட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு வேர்டு நம்ம டிக்டேஷன் எடுக்க வேண்டியது, ஒரு வேர்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு கேப் போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப அருமையான ஸ்ட்ராட்டஜி, எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பதட்டம் ஆகிடுது, அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது வந்து காமனாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். இதனால் வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? இல்லை எனக்கு நான் வேர்டு கேட்குது சார், ஸ்ட்ரோக்கு தான் தெரியல, வேர்டு நல்லா கேட்குது, ஸ்ட்ரோக்கு தான் எனக்கு தெரியல சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் லெட்டரை போட்டு வச்சுட்டு மூவ் ஆயிருங்க. தமிழ் இங்கிலீஷ் எது வேணால் போடலாம், எந்த இண்டிகேஷன் மார்க் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரோக் தெரியல, இது நாள் வரைக்கும் பார்க்கல. டைரக்ஷனுங்கிறது ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரோக் தான், பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஏரோ மார்க் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத அந்த இதில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப ரேராக, அதாவது இந்த மாதிரி இடத்துல தெரியாத இடத்துல சடனாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு வச்சு நீங்கள் மூவ் ஆகிடலாம் அடுத்து. ஏன்னா அது முழுசாக ஒமிட் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு வச்சு அங்கே மூவ் ஆகிடலாம், ஓகேங்களா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்து அழகாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா?
ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அழகாக இருக்கணும்னு பொறுமையாக எழுதிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். சரிங்களா? வேற கரெக்ஷன் பண்ணுறவங்க அந்த ஸ்ட்ரோக் படிச்சுலாம் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் பார்ப்பாங்க உன்னிப்பா. சரியா? ஸோ இப்போ ஸ்ட்ரோக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கை உங்களால் ட்ரான்ஸ் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு யோசிச்சுட்டே எடுக்கணும். நம்ம இப்படி போடுறோம், ட்ரான்ஸ் பண்ண முடியுமா, அது மைண்டில் நிற்கணும். ட்ரான்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரோக் எடுக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் நிற்கணும். ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு சில ஸ்ட்ரோக்கு நல்லா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் டிக்டேஷனில் ஃபஸ்ட் லெட்டர் எங்கேயாவது போட்டு வச்சுட்டு வரீங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ நீங்கள் அதை கடைசியாக ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சடனாக போயிட்டு அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக எழுதி வச்சுருங்க. அது என்ன வார்த்தை அப்படிங்கிறது. ஏன்னா ட்ரான்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது அது மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போதைக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், ஒரு கண்டென்ட் பற்றி வருது அப்படின்னா, இப்போ போக்குவரத்தை பற்றி வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் போக்குவரத்துன்னு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒரு சிம்பிள் போட்டுக்கணும். ஜஸ்ட் லெட்டர் பி லெட்டர் யூஸ் பண்ணலாம். போக்குவரத்து பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் இந்த சம்திங் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் ஒரு இடத்துல ஸ்ட்ரோக் போட்டுட்டு மற்ற இடத்துல நீங்கள் அதை ஏதோ ஒரு இன்டிமேஷன் மார்க் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா டைம் சேவ் ஆகும். உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நிறைய இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது முழுமையாக நம்பிக்கை இருக்கணும். நம்ம எப்படினாலும் எழுதிடலாம், எப்படி வந்தாலும் எழுதிடலாம். இதுதான் நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது. சரிங்களா? டிக்டேஷன் எப்படி வேணால் வரட்டும், என்ன வேணால் வரட்டும், நம்மக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிடலாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்படி வந்தாலும் எடுத்துடலாம். இதுதான் நம்ம மைண்ட் செட்டாக இருக்க வேண்டியது. ஓகேங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கேயும் பதட்டம் ஆகக்கூடாது. ஏதாவது ஸ்பீக்கர் வேர்டு வந்து ஏதாவது ஒரு வேர்டு சரியாக கேட்கல அல்லது புரியலை அப்படின்னா ஓகே, அதை விட்டுட்டு அடுத்து மூவ் ஆகிடுங்க. அங்கேயே நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி போடக்கூடிய ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, நமக்கு டிக்டேஷன், அதாவது நமக்கு வரக்கூடிய ஆடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஸ்லோவாக இருக்கும், சில இடத்துல ஃபாஸ்ட்டாக இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா அங்கே ஃப்ரேசஸ் வரும், உங்களுக்கு ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா ஃப்ரேசஸ்ங்கும் போது நீங்கள் அந்த ஸ்ட்ரோக்கை சேர்த்து போட்டுருவீங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே ஃபுல் ஸ்ட்ரோக்காக பெரிய ஸ்ட்ரோக்காக ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். நம்ம ஸ்ட்ரோக் எப்படி போடணும்னா, அங்கே படிக்கக்கூடிய ஆடியோ எப்படி வந்தாலும் சரி, ஸ்லோவாக வருது எப்படினாலும் சரி, நம்ம போடக்கூடிய ஸ்ட்ரோக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸ்ட்ரோக் அந்த வேர்டை நம்ம காதில் கேட்குறோம், ஸ்ட்ரோக்கு போட்டு முடிச்சிடறோம், அடுத்த வார்த்தைக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த வகையில் தான் இருக்கணும். சரிங்களா? அந்த வகையில் தான் ஃபுல்லாக இருக்கணும். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிக்டேஷன் நம்ம எடுத்துட்டால் போதும். ட்ரான்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணிடலாம். 7 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லோயர் கிரேட், ஹையர் கிரேட், இன்டர்மீடியட் எல்லாரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 7 நிமிஷம் டிக்டேஷன் அப்படிங்கிறது நல்லபடியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நல்லபடியாக நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். சரியா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். நன்றி.